நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கேரளாவில் நர்சிங் கல்லூரி மாணவர் ஒருவருக்கு நடந்த கொடூர சம்பவம். ராகிங் அப்படிங்கிற பெயரில் மனித உரிமை மீறல். ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவருக்கு தொடர்ச்சியாக 3 மாத காலமாக நடந்த அத்துமீறல்கள். கண்ணில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. காலேஜில் ஓப்பனிங் டேல இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். 3 மாத காலமாக அந்த மாணவனுடைய ஆணுறுப்பை வைத்து இவர்கள் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்களை சொல்லி மாளாது. டீட்டெயில்டாக பேசலாம், ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி ரொம்ப கொடூரமானதான நிகழ்வாக தான் இருக்கும். ஆனால் இது மாணவர் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய வீடியோ. இப்படிப்பட்ட கொடூர அரக்கர்களும் ஹாஸ்டலில் இருக்காங்க. பேரண்ட்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோவை பாருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ராகிங் இந்த வார்த்தை நீங்கள் எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க? காலேஜினுடைய தொடக்க நாளில் எல்லாரும் கொஞ்சம் டீசெண்டாக சீனியர் மாணவர்கள்லாம் ஜூனியராக வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸை ரேக் பண்ணுவாங்க. எப்படி? ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தியாசமாக பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வித்தியாசமாக பண்ணுவாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பாண்ட் பண்ணுறதுக்காக இப்போது பொறியியல் கல்லூரிகள்லாம் அந்த நிகழ்வுகள் மாறிப்போச்சு. பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிடுச்சு. கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். கேரளா நம்மை விட பண்பட்டவர்கள், படித்தவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் கேரளாவில் கோட்டயம் அப்படிங்கிற அந்த ஊரில் ஒரு கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் அங்கே தங்கி படிக்கக்கூடிய ஒரு நர்சிங் மாணவருக்கு நடந்த கொடுமை தான் இது. சரி, அப்படி என்ன கொடுமை பண்ணிட்டாங்க அந்த கல்லூரி மாணவனை அப்படின்னு கேட்டால், அந்த மாணவன் வந்து கடந்த நவம்பர் மாதம் கல்லூரியில் சேர்ந்திருக்கார். இப்போது பிப்ரவரி மாதம். கடந்த 3 மாதங்களாக படுக்கை அறையில் அந்த மாணவனுக்கு பயங்கரமான டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஐசிஜிலாம் எடுப்பாங்க தெரியுமா? இசிஜி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மாறல, அதுக்கப்புறம் உடம்பினுடைய பல்வேறு பாகங்களில் வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்து அதை வச்சு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பையனுக்கு ஏகப்பட்ட பைப்லைன் மாதிரி வச்சு அந்த ரெடி பண்ணி அந்த பையனை பெட்டில் படுக்க போட்டு அம்மனமாக்கி அந்த பையனுடைய ஒவ்வொரு உடல் பாகங்கள்லையுமே கிளிப்பு போட்டு மாட்டி அதை வித்தியாசமான முறையில் எடுத்து இந்த காம்பஸ் இருக்குல்ல, அந்த காம்பஸை வந்து அந்த பையனை வந்து முன்புறமும் சரி பின்புறமும் சரி திருப்பி திருப்பி விளையாடி அதில் கையில் வச்சுருக்கக்கூடிய காம்பஸை வச்சு குத்தி குத்தி விளையாண்டுருக்காங்க. இதெல்லாம் வீடியோ காட்சிகளாக என்னால் வெளியிட முடியல. ஆனால் நீங்கள் நெட்டில் வந்து கேரளா கோட்டயம் நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரேகிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்விட்டரில் அந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப ரணகொடூரமாக செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, இதை செஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கூடவே இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த சீனியர் மாணவர்கள் தான். அதை செஞ்சது யாருன்னா ஜான்சன், ராகுல்ராஜ், ஜீவா, ரிஜில், விவேக் அப்படிங்கிற இந்த 5 பேர் சேர்ந்து தான் அந்த மாணவனுக்கு இவ்வளோ பெரிய டார்ச்சரை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உடம்பில் அந்த மாணவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயிர் நாடின்னு சொல்லுவாங்கள்ல, ஆணுறுப்பு, அந்த இடத்துல ஒரு தம்பிள்ஸ் இருக்குல்ல, தம்பிள்ஸினுடைய ரவுண்டு பாகம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஷேப் என்னன்னு சொல்லிவிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் பசங்களுக்கு. அது என்னென்னா அதை வந்து அந்த பையனுடைய பிறப்புறுப்பு மேலே வந்து போட்டு அதை லோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்படி அந்த பையனை வந்து தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் நரக வேதனையில் கத்தக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுது.
ரொம்ப ரணகொடூரமாக இருக்குது. அந்த வீடியோவை பார்க்கவே முடியல. இதெல்லாம் செஞ்சுருக்கிறது யாருன்னா, ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, அடிக்ட் ஆகி ரணகொடூரமாக ஒருத்தனை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சைக்கோஸ் தான் அந்த மாதிரியான வேலையை செய்வாங்க. அதுவும் 5 சைக்கோஸ் ஒன்றாக சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த காலேஜினுடைய சீனியர்ஸ் இருக்காங்களே, ஹாஸ்டலில் உள்ள சீனியர்ஸ், இப்போ வார்டன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. போய் அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு தெரில. ஸோ ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டன்ஸ் வந்து இந்தளவுக்கு வந்து இர்ரெகுலராக இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு வார்டனே கிடையாதா, என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துலேருந்து அதை ஆரம்பிக்கிறாங்கன்னா, போய் வந்து மது பாட்டில்களை வாங்கிட்டு வர சொல்லி ஃபஸ்ட்டு வந்து துன்புறுத்துகிறாங்க. இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய காசை போட்டே வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. இதை குடிச்சுப்புட்டு இந்த பயவில் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அங்கே அரங்கேறிட்டு தான் இருக்குது. இப்படி கோட்டயம் நர்சிங் கல்லூரியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு 3 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக எங்களை படிக்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க சார் எங்களோட சீனியர்ஸ் அப்படின்னு. ஸோ இது காலேஜ் விவகாரம் அப்படிங்கிறதுனால போலீஸ் ஒன்றும் பெருசாக அக்கறை காட்டலை. அடுத்தடுத்து வந்து 3 மாணவர்கள் தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவும் தான் இது என்ன அப்படின்னு சொல்லி சிவியராக வந்து விசாரிக்கும் போது நடந்தது வந்து அவங்க 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண அடுத்த நாள் இந்த வீடியோவை பார்த்த உடனே பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய அளவிலான ஷாக். உன்னை இப்படிலாமாடா பண்ணாங்க, இதெல்லாம் எங்கள்கிட்ட ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கதறாங்க. தன் பிள்ளைய அலங்கோலமாக பார்க்குறதுக்கு எந்த பெற்றோருக்கு மனம் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த பெட்டில் அவன் அனுபவிச்சிருக்கக்கூடிய துயரங்களை அவனுடைய அப்பா அம்மா பார்க்கும்போது அவங்களுடைய மனது எவ்வளோ வேதனைப்படும். கஷ்டப்பட்டு படித்து கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுனா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும். இந்த பயவிலையே எந்த ரெக்கமெண்டேஷனில் உள்ளே வந்தாங்கன்னு தெரில. அந்த 5 காவாலி பயலும் அந்த பையனை போட்டு அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோட்டயம் நர்சிங் காலேஜில் நடக்கக்கூடிய ராகிங் நிகழ்வு தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டு கொச்சியில் ஒன்று நடந்தது. அது ஸ்கூல் படிக்கிறக்கூடிய பையனுக்கு. அந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய பையனை தொடர்ச்சியாக அவனுடைய பேரை வித்தியாசமான முறையில் சொல்கிறது, அவனை ரேக் பண்ணுறேங்கிற பேரில் இந்த குடிய கொட்டுறதும்பாங்கல்ல. நம்ம முதல்ல அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா, அது அநியாயம் படுது அப்படின்னா, அதை எதிர்த்து நம்மளே கேள்வி கேட்க முடியலைங்கும் போது இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றாக சேர்ந்து நம்ம தலையில் தான் கொட்டும். இதுதான் இயற்கை. ஸோ நம்ம குனிய குட்டு வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நிமிருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். முதல் கொட்டு வாங்கும் போதே நம்ம ரியாக்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கணும். இல்லை அப்படின்னா பொண்ணு கொடுத்தவங்கலேருந்து பொண்ணு எடுத்தவங்க வரைக்கும் எல்லா சைட்லேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ இது சாதாரணமாக வந்து ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு மட்டுமல்ல, வாழ்வின் கடைசி வரைக்கும் தொடரக்கூடிய ராகிங் அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கொச்சியில் அந்த பையனை பற்றி சொன்னான்ல, அந்த பையனை பள்ளியினுடைய டாய்லெட்டில் போய் நக்க விட்டாங்க. எது இந்த கொச்சியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் 15 வயது மாணவனை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி அவன் அவமானப்பட்டு புழுங்கி செத்து போயிருக்கான். கடைசியில் தற்கொலை பண்ணி வீட்டினுடைய அந்த மொட்டை மாடியில் இருந்து விழுந்து இறந்து போன நிகழ்வுகளை இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே நன்கு அறிவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு கேரளாவில் இந்த ராகிங் பஞ்சாயத்து, பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து சம்பாதிக்க போகிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலைகள், இது எல்லாமே சேர்ந்து வந்து அந்த சொசைட்டி, கேவலமான சொசைட்டியை எதிர்கொள்வதற்கு திறனற்ற மாணவர்களாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். படிப்பு மட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தியாவசியமான தேவை இல்லை. அதை தாண்டி தன்னம்பிக்கையும், இந்த சமூகத்தில் ஒரு அவலம் நடக்குது அப்படின்னா அது தனக்கு எதிராக நடந்தாலும் சரி, இந்த சொசைட்டிக்கு எதிராக நடந்தாலும் சரி, எதிர்த்து திராணியோட கேள்வி கேட்கறதுக்கு வக்கில்லாத மாணவர்கள் சமுதாயம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. அது படிப்பறிவில் அவங்க சிறந்து விளங்கிடலாம், பண்பற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு அவங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அவங்களுக்கு கெட்டதை தான் அதிகமாக சொல்லி தருது. அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியில் வருவதற்கு பேரண்ட் நம்ம தான் சரியாக கைட் பண்ணணும். ஸோ கோட்டையை மட்டுமல்ல, அதோடு சேர்த்து கொச்சியில் நடந்த நிகழ்வுகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடங்கள்லையுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகள் வந்த வண்ணமாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெரிய மேஜரான ஈவெண்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. ஸோ ராகிங்கால் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் தற்கொலை அப்படிங்கிற செய்தியெலாம் தாண்டி
இவ்வளவு தூரம் வீடியோ ப்ரூஃபோட வந்து ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இந்த 5 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? நீங்களே கமெண்ட் பாக்ஸில் இந்த 5 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.